தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த மறுரூபப்படுத்துகிற காலங்களில், ஒரு வசந்த காலங்களில் ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொண்டு நம்மை ஒரு புதுமைப்படுத்துகிற ஒரு காலங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷப், எப்படி குளித்து கொஞ்சம் பவுட்ரு போட்டு கொஞ்சம் சென்ட் போட்டு அந்த தலையெல்லாம் இழுத்து விட்டால் எப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவோம். நான் என்எம்எஸ்சியோட ட்ரெஷராக இருக்கிறேன். அதில் ஒரு ப்ரொமோஷன் ஒருத்தரை கூப்பிட்டு நீ கேரல் ரவுண்டு வாப்பான்னு அவன் சொன்னான். பைபிளில் எங்கே சார் இருக்குது கேரல் ரவுண்டு, காட்டுங்க சார் நான். பைபிளில் கேரல் ரவுண்டு இல்லை, அன்னைக்கு மேய்ப்பர்கள் ராத்திரி நேரத்தில் இருக்கிறப்போ அங்கே வந்த தேவதூர்கள் உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தி, பயப்படாதவர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீது நோயில் பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கொடுத்திருக்க காண்கள், இதுவே உங்களுக்கு கிடையாது. அதுதான் கேரல், இது காஸ்பல். அந்த காஸ்பல் தான் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, கேரல் ரவுண்டு என்று சொல்லி கேரல் சர்வீஸ் பாடல். கேரல் ரவுண்டுங்கிறது கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ லாரியில், அன்றைக்கி லாரினா ஒரு தாலுக்கில் 2 லாரி 1 லாரி தான் இருக்கும், காரியம் இருக்காது. சைக்கிளே ஒரு கிராமம் 1000 குடும்பம் இருக்க கிராமத்தில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும். நாங்கள் இருந்த கிராமத்தில் குற்றாலம் பக்கத்தில் டாக்டர் டிஜே ஜெகன் பிறந்த கிராமத்தில் 1000 குடும்பம் இருக்கும், ஒரு சைக்கிள் இருக்கும். அந்தளவுக்கு வளர்ச்சியான காலங்களில் அன்றைக்கி இருக்க அந்த பாஸ்டேட் டயர் லாரி எடுத்து இதே மாதிரி பாடல் குழுவினரை ஏற்றிக்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் பாட்டை பாடிக்கிட்டே கிராமமாக போய் நின்று அந்த லைட்டு, அதில் ஒரு லைட்டை போட்டு ஜென்ரேட்டர் வச்சு, ஜென்ரேட்டர்லாம் ரொம்ப அரிதாக இருக்கும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு அது பெரிய டிஸ்ட்ரிக்ட்டு, முடிஞ்சு போனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3-4 ஜென்ரேட்டர் தான் இருந்திருக்கும். அந்த ஜென்ரேட்டர் எடுத்தாந்து மக்களுக்கு காஸ்பல் சொல்லி, அதுதான் கேரல் ரவுண்ட். அது பின்னால் நம்ம வீட்டில் போய் பாடினோம். அது பின்னாலே கேரல் கலெக்ஷனாக மாறிப்போச்சு. இன்றைக்கி அது என்னது, கேரளு கலெக்ஷனு. அதில் வர்ற ஒரு அமௌண்ட் எடுத்து திருச்சபை மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மிஷன் ஸ்தாபனங்களுக்கும் நம்ம கொடுப்பதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தம்பி கேட்டார், எங்கே சார் போட்டிருக்குன்னு. இதே தான் நிறைய பேர் கேட்பாங்க, லெண்டில் எங்கே போட்டிருக்கு பைபிளில். என் கூட அந்த கேமரா எடுக்கிற பாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பெண்டிகாஸ் பாஸ், அவர் கேட்பார் லெண்டில் எங்கே போட்டிருக்கு. லெண்டில் என்பது நாம் இவகை பிசாசு ஜபத்தினாலும் வாசலும் கடந்து போகாதுங்கிற வார்த்தை மாதிரி நம்மை ஒரு புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காலங்களுக்கு, ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிற ஒரு காலங்கள். இவகை பிசாசு ஜபத்தினாலும் வாசத்தினாலும் கடந்து போகாத வார்த்தைப்படி நாம் ஜெபிக்கிற நேரத்தை கூட்டிக் கொள்கிற ஒரு காலங்கள். பயிற்சின்னு சொல்கிறார். ஒரு அழகாக ஒரு நல்ல இசைக்கலைஞர் ஒரு கரகாட்டம் ஆடுறாமா, பல விதமாக அந்த கரகாட்டுறாமா பார்த்தீங்கன்னா கண்ணில் எலுமிச்சை நோட்டு எடுப்பாங்க, ரூபா நோட்டு எடுப்பாங்க, கீழே இருந்து நோட்டை நிற்க வச்சிட்டிங்கன்னா அந்த ஏதாவது வச்சு ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண் இமையினால் பிடித்து அந்த நோட்டை எடுப்பாங்க. அந்தளவுக்கு ட்ரைனிங் தான். 4 ஒரு குடம் வச்சு ஆடுவாங்க, 2 குடம் வச்சு ஆடுவாங்க, 3 குடம் வச்சு ஆடுவாங்க. பாடிட்டு உங்களால் யாராவது முடியுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இது பயிற்சி. இப்போ இன்றைக்கி அழகாக இன்றைக்கி ரிடமர் சர்ச்சு 4 பாட்டு 5 பாட்டு பாடினாங்க, அது 4 பார்ட்ஸு, அது அவங்களுடைய பயிற்சி. பெண்டிகா சர்ச்சு போனால் கைத்தட்டி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி தன்னை இணைத்து கொள்வது, அது ஒரு பயிற்சி. அதுதான் நான் என்னுடைய மனைவிட்ட நான் கேட்குறப்போ ஒரு டிஎல்சி சர்ச்சு சர்வீஸுக்கு போயிருந்தேன். 3 மணி நேரம் பாடுறாங்களே, என்ன சர்வீஸுன்னு அவங்க சொன்னாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருக்குது. உனக்கு பெண்டிகாஸ் ஆட்டம் முடிச்சிருக்கு, அது ஓன சர்வீஸு, அது 6/8. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போகிற அந்த அடி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 6/8 போட்டோன்னா உனக்கு அடி வந்துடும். அதுக்காக ஒரு ஹோலி ஸ்பிரிட்லாம் சொல்ல முடியாது. அவன் கடவுளை ரோட்டில் தூக்கிட்டு வரப்போ, அவன் அங்கே ஒரு அடி அடிக்கிறப்போ, வீட்டுக்குள்ளே சோறு பண்ணிட்டு இருக்கப்போ வெளியே வந்து டான்ஸ் ஆடணும். அதுக்காக ஹோலி ஸ்பிரிட் அது கிடையாது. ஆனால் 4 பார்ட்ஸ் பாடுவாங்க. அதுக்காக இதுதான் கடவுள் பக்தியா? இப்போ இந்த மாதிரி பாட தெரியாத பாடுறப்போ இந்த 4 பார்ட்ஸ் பாடுறவங்க பார்த்தீங்கன்னா 2 கையும் கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க, அந்த கீபோர்டு வச்சுருப்பாங்க, பாடவே மாட்டாங்க. அந்த 4 பார்ட்ஸ் பாடுறவங்க ஐயோ இது என்ன பாட்டுன்னு. ஏன்னா எல்லா சர்ச்சுக்கும் நான் போகிறாங்க, எல்லா சர்ச்சுக்கும் பைபிள் ஒன்று தானேங்க, கடவுள் ஒன்று தானேங்க, கடவுள் ஒருவர் தானேங்க. எல்லாரும் சொல்கிறது ஜீசஸ், அவ்வளோதான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாம் உண்டு.
நான் பவுலை சேர்ந்தவனும் கேபாய் சேர்ந்தவனும் நான் இதெல்லாம் இது பைபிள் பிரித்தாரா? இயேசு கிறிஸ்து திருச்சபை ஆரம்பித்தாரா? பரிசுத்தாவின் திருச்சபையினாரா? ஒரே பரிசுத்தாவின் திருச்சபையினாரா? இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையினாரா? ஜீவனுள்ள திருச்சபையினாரா? ஒன்றும் சொல்லலை. அவன் வசதிக்காக திருச்சபை ஆரம்பிச்சிட்டான். அவன் தலைவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அவன் ரூல்ஸ் ஏற்படுத்திக்கிட்டான். அவங்க தான் ஒவ்வொரு சிற்சையில் இப்படி தான் ஆல்ட்ருக்குள்ளே போகணும். இப்போ இந்த ஆல்ட்ருக்குள்ளே போகணுன்னா ரோல்நகர் சர்ச் ஆல்ட்ருக்குள்ளே போனால் இதே மாதிரி அங்கி போட்டுக்கணும், சர்ப்ளைஸ் போட்டுக்கணும், ஸ்டோல் போட்டுக்கணும், அங்கே பிஷப் தலையில் கை வச்சுருக்கணும், ஆர்டினேஷன் பெர்மிஷன் இருக்கணும். அப்போ தான் போக முடியும். அப்போ தான் அந்த ஃபுல் பீட்டில் ஏற முடியும். இல்லை யாரும் இந்த ஃபுல் பீட்டில் ஏற முடியாது. இது சீகன் பாலில் ஃபுல் பீட்டில் கூட அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இயேசுக்கு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு சர்வ ஜாதியின் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் எல்லாரும் பாசதான்ட்டார். நீங்கள் உலகம் போய் சர்வ சிசிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கன்ட்டார். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இந்த பிதா என்னை அனுப்பின முதல் நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் போங்கள், மரித்தோரை எழுப்புங்க, வியாதி உள்ளவரை சரி பண்ணுங்க, குஷ்டரோகிகளை சரி பண்ணுங்க, நோய்களை சரி பண்ணுங்க, இலவசமாய் பெற்றீங்களே இலவசமாய் கொடுங்கள். எல்லாத்துக்கும் பெர்மிஷன் தான். இதுதான் வேதம். அதுதான் 1750 மெத்தடிஸ்ட் திருச்சபை, சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி. எல்லா தெருவிலையும் இயேசுவின் பிரசங்கம் போயிடும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் பாட்டு பாடலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேண்டும். எப்படி அந்த அம்மா தலையில் வச்சு ஆடுறதுக்கு எப்படி ஒரு பயிற்சி? யோகச்சந்திரன் ஃப்ளூட் வச்சு, இந்த சகோதரி ஃப்ளூட் வச்சு பாடினாங்க. ஒரு கூட்டம் மக்கள் ஃப்ளூட் வச்சு பாடினாங்க. நான் பாடிட முடியுமா? நான் பாட முடியுமா? முடியாது. இப்போ அழகாக முந்தின கொயர் 4 பார்ட்ஸ் பாடினாங்க. நான் பாட முடியுமா? முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வு, அவங்க கொயர் மாஸ்டருடைய கையாடினா அந்த கை அது மேலே போனால் அலை மேலே போகிற மாதிரி மேலே போகணும், கீழே வந்தால் கீழே வரணும். அதெல்லாம் பயிற்சி. அதே மாதிரி நம்ம இந்த பயிற்சிக்காக தான் இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்வது, ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்வது, ஜெபிக்க எப்படி தக்காளியை வெட்டுறதுக்கு தக்காளி வெட்ட கத்தியை யூஸ் பண்ணோம். தக்காளி வெட்டிக்கிட்டே இருக்க அந்த இரும்பு கத்தியும் ஸ்டீல் கத்திரி மாதிரி மாறி வெட்டிக்கிட்டே இருந்தால் ஸ்டீல் கத்தி மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஆண்டோடு இணைய ஆண்டோடைய கிருபையும் மகிமையும் நம்ம மேலே இறங்க அந்த சுவிசேஷத்தை பாரமும் சுவிசேஷ அர்ப்பணிப்பு நம்ம மேலே வந்துடும். அப்படி ஒரு பயிற்சியின் காலங்கள் இந்த காலங்கள். இந்த பயிற்சியின் காலங்களில் அருமையான யோக் சந்திரன் அவருடைய துணைவியார் அவங்களோட 10 வருஷத்துக்கு மேலே ரெட்டில்ஸ் திருச்சபைக்கு நான் போயிருக்கேன். லுத்திரன் திருச்சபைக்கு. அவங்க லுத்திரன் திருச்சபையில் இந்த மியூசிக் அண்ட் லிட்ரேச்சரில் டைரக்டராக இருந்து ஒவ்வொரு மாதமும் இந்த 2வது சண்டே நடத்துகிறாங்க. நம்மை ஒன்றிணைக்கிறாங்க. அந்த மக்கள் அடிமையிலிருந்து வெளியே வருவது வெற்றி சிறந்த ஆண்டவர் ஒன்றாக கூடி மோசேயும் இஸ்ரேல் மக்களும் சொல்கிறார். அந்த யாத்ரா 15ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோன் சொல்கிறார். மோசேயும் இத்தனை இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் சேர்ந்து பாடினார்கள். அதுதான் சங்கீதம் 147, கர்த்தரை துதியுங்கள். இந்த துதிப்பது என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். எப்போ ஒரு பிஷப் கெட்டு போவாருன்னா, நல்ல மனுஷனாக தான் பிஷப் செலக்ட் பண்ணுவாங்க. கடவுளுடைய செலெக்ஷன் நல்ல மனுஷன் தான். ஆனால் அந்த சேரில் உட்காந்தோன்னே நான் போய் என்ன சொல்லணும், உன்னை மாதிரி பெரிய ஆளே நாட்டில் இல்லைன்னு. இன்னொருத்த அப்படி சொல்லுவான். இதை சொல்ல அவர் என்ன பண்ணுவார், சொல்லிக்கிட்டே இருப்பான். அவரை ப்ரைஸ் பண்ண என்ன ஆகிறார், மேலே போய் அது வித்தியாசமாக மாறிடுது. ஆனால் அதே ப்ரைஸில் நீங்கள் ஆண்டவரை மட்டும் துதிக்கிறப்போ அவர் நோய்களை குணமாக்கி அக்கிரமங்களை மன்னித்து அழிவுக்கு மீட்டு அந்த துதிக்கு அவர் எப்போவுமே துதி ஏற்றுக்கொள்வார். வெறுமையான துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு, துன்மார்க்கருக்கும் கர்த்தர் தூரமாக இருக்கிறார். என்னதான் சொல்கிறார் நீதிமொழிகள் 15. துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிப்பார். நான் துன்மார்க்கம் பண்ணிவிட்டு நீ நல்லவரப்பான்னு துதிச்சாலும் துன்மார்க்கனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அந்த துதியை நான் ஏற்றுக்கொள்வேன். மனுஷன் ஐயா நீ நல்ல ஐயா என்னை டிஎஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, நல்லவர்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு சில இடங்களில் பெரிய லெவல்லலாம் புகழ்வாங்க. ஏதாவது சர்ச்சை கட்டணும், ஏதாவது டொனேஷன் வேணும்னா பெரிய லெவலில் புகழ்வாங்க. ஆனால் இதுக்கு சில நேரத்தில் நம்ம மயங்கிடுறோம். எப்படி அந்த ஃப்ளூட் எடுத்துகிட்டு அந்த ஊரில் நல்ல பாம்பு அப்படி ஒரு டான்ஸ் ஆடுமோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணிடுறோம், டான்ஸ் ஆடிடுறோம். அந்த ஆண்டவர் ஆடுற மனுஷனில் அந்த மக்கள் உண்மையாக பண்ணணும். என்ன பண்ணான்னா, எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்து யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில்
நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம், மேலே நோக்கி முறையிட்டோம், எங்களுக்கு யாராவது வாழ்வு கொடுப்பாங்களான்னு முறையிட்டோம். ஆண்டவர் எங்கள் சத்தத்தை கேட்டுட்டு அப்பம் கேட்கல. இப்படி இந்த மக்கள் கூப்பிட போகிறான்னு 40 வருஷத்துக்கு 42 வருஷத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணி அந்த அம்மா வயத்துக்குள்ள அந்த மோசைங்கிற கருவை உருவாக்கி 41 வருஷத்துக்கு முன்னால் அந்த கருவை உருவாக்கி அவனுக்குள்ள அந்த இஸ்ரேல் பிளட்டை கொடுத்து அந்த பிளட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசன் எப்படி அந்த பார்வோன் 2 வயசு ஆண் பிள்ளைலாம் கொள்றாங்கிற சட்டத்தை கொண்டு வந்து அதுலேயும் தண்ணியில் அவனை தள்ளி விட்டு அதுலேருந்து ராஜ முறைப்படி ராஜாக்களுடைய ஏசி வீடு மங்களா வசதியான வாழ்வு. ஆனால் அந்த வசதியான வாழ்வு வந்தாலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறப்போ எபிரேயர் 11:24 மோசே பெரியவனான கால் விசுவாசத்தினாலே சொல்கிறார் பாருங்க. 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் சொன்னவர். 11:24 விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்துடைய மகன் எனப்படுவதை வெறுத்து நித்தியமான பாவங்களை சந்திப்பதை பார்க்கிலும் மனத்தோடு இருப்பதே அவன் என்ன பண்ணுறான். அதுதான் ஆண்டவர் நமக்கு வசதியான வாழ்வை கொடுக்குறப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம பயிற்சி எடுக்கிறப்போ என்னதான் வசதியான வாழ்வை கொடுத்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நான் ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு பயிற்சி எடுக்கிறப்போ வருகிற நாட்களில் இன்னும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்கும் ஆண்டவர். அவங்க உண்மையாக அந்த ப்ராக்டிக்கலாக அந்த அனுபவத்தில் சொல்கிறான். கடல் முன்னால் போகிறான், பின்னால் வரான், மோசை பின்னால் போகிறாரு, நடுவில் வராரு, பார்க்குறான், என்னடாங்கிறான். எல்லாம் மனுஷத்தன்மை. நானும் நீங்களும் என்னடா கடவுள், எனக்கு தான் கடவுள் இப்போ கடல் திறந்துச்சு, அவனுக்கு தானே செங்கடல் திறந்துச்சுன்னு நானும் தான் பேசுவேன். எல்லாரும் பேசுகிறதான், அவங்களும் அப்படி தான் பேசியிருப்பாங்க. நீங்களும் நானும் அப்படி என்ன கடவுளை என் ஜபத்தையே கேட்கல, என்ன கடவுளை என்ன நான் போகிறேன் அது போகிறேன், இது எல்லாம் நம்ம பேசுகிறது. நம்ம பேச அவன் பேசுகிறான். எதுக்கு அந்த எவன் எதுக்கு அதை தப்பு பண்ணான், நம்ம பண்ணுற தப்பு தான் அவனும் பண்ணான். அவன் என்ன மனுஷன் இருந்தாலும் அது உண்மையாக அந்த மக்கள் அமைப்பாங்க. கடவுள் வெற்றி சிறந்தார். அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் பாடுறப்போ ஆண்டவர் கேட்கும் ஆண்டவர். உண்மையாய் நம்ம ஆண்டவரை துதிக்கிறப்போ நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்கும் ஆண்டவர். இன்னைக்கு கோயிலே நம்பர் 1 கோயில் தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்துடைய கோயிலாம். விஞ்ஞானபுரத்தில் போனால் 200 பேர் கோயிலில். எத்தனை பேர்? நோ லேடிஸ். லேடிஸ் வந்தால் பரலத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களில் பாருங்கள், ஜென்ஸ் மட்டும்தான் கோயிலில் வருவாங்க. அவங்களுடைய பாரம்பரியம் அந்த ஆசிரியத்தில் கோயில் தான் நம்பர் 1 கோயிலுங்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் இதுமாரி மார்பிள்ஸ்லாம் இருக்காது, மெக்காசிஸ் போட்ட அந்த கல் தான் இருக்குது. அந்த கல் தான் போட்டுருக்காரு, கடப்பை கல் மாதிரி ஒரு கல்லை போட்டுருக்காரு. ஆனால் அங்கே போய் உட்காந்து அதில் தான் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் வேறு காங்கிரஸ் தலைவர் பாருன்னு இப்போ நம்ம சோனியா காந்தி பையன் பேர் ராகுல் அங்கே 1 மணி நேரம் போய் உள்ளே போய் உட்கார்ந்தார். அந்த பிரச்சனை இருக்கும். அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. கொரோனா இல்லை, காலரா. 1900 காலரா, 2022 கொரோனா வந்த மாதிரி அன்றைக்கி 1904-5 காலரா. மக்கள் கூட்டமாக செத்து போன மக்களுக்கு வெறும் காலரா வந்தோன்னா 4 முறை டைரியா போகும், பல்ஸ் ரேட்டு டவுன் ஆகும், செத்து போகும். ஒன்று சர்க்கரையும் உப்பு கொடுத்தா போதும், மயக்கம் வந்தோன்னா சர்க்கரையும் உப்பு அவ்வளோதான். இல்லை கிரேப் ஜூஸு, கிரேப் பழம், இப்படி இல்லை சீனி, ஏதோ கொடுக்க தெரியல, செத்து போனாங்க. மெக்காசிஸ் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் MBBS ஸ்டூடெண்ட்டு, ஹவுஸ் சர்ஜன் முடிக்கலை. ஹவுஸ் சர்ஜன் முடித்தா தான் டாக்டரு பட்டம் கொடுப்பாங்க. லீவில் ரிசல்ட் வரும்போது 3 மாதம் லீவில் ஒரு டூர் வந்தார் கப்பலில். மக்கள் கூட்டமாக செத்து போனதை பார்த்தா அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த மக்கள் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ போய் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. கேட்குறப்போ இயேசு எங்களுக்கு கூட இருக்கிறாரு, அப்போ நாங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். நீ எல்லாத்துக்கும் உதவி செய்கிற, எங்களுக்கும் உதவி செய்கிறாங்க, நாங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வேலை செய்வாங்க, மேல் ஜாதி மக்கள். இவங்க வேலை செய்வாங்க, கூலிக்காரங்க. மேல் ஜாதி மக்கள் இவங்க நம்ம திரும்பிடுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. கிறிஸ்து வந்தால் நம்ம மதிக்க மாட்டாங்க. இவன் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கான்னு எவெல்லாம் கிறிஸ்தானோ அவன் தலையை வெட்டலாம்.
இல்லை கையை எடுத்துட்டான், இல்லை காலை எடுத்துட்டான், ஊருக்குள்ளே கிணத்துல தண்ணி கொடுக்கல, அவன் பொண்ணு கொடுக்கல, ஊருக்குள்ளே நடக்க முடியாது. அப்போ கிறிஸ்தவருடைய மாற்றம் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. இப்போ மெர்காசிஸ் இங்கிலாந்துக்கு லெட்டர் எழுதினார், இந்த மாதிரி இருக்குங்க, அவங்க யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு ஒரு இடமும் வீடும் கொடுத்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி மாறிடும்னு ஒரு சொல்லி அங்கேருந்து மக்கள் பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்குவதற்கு அன்றைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் அனுப்பி 2000-3000 ஏக்கர் நாசேத்து ஊரை வாங்கி யாரெல்லாம் கிறிஸ்டினானோ அவனுக்கு 5 சென்ட் இடம். அதுதான் ரேணி செய்கிறாங்க, ஆலங்குளத்தில், நல்லூர், பண்ணவிலை, சாயபுரம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த மக்கள் இப்படி ஒரு வெற்றியான வாழ்வு அவங்களுக்கு தந்தாருன்னு இன்றைக்கி உலக அளவில் நாசரேத் பேர் நம்புகிறாங்க. உண்மையான ஒரு விடுதலை பெற்ற பொழுது அந்த மக்கள் ஒரு மேலோங்கி போனாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் உண்மையாக ஆண்டவரை துதிக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். ஒரே இது 100 வருஷங்கள் நடந்த சம்பவம். கடந்த மாதத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி பீகார் போயிருந்தேன். அந்த கிராமம் ஆற்றுக்குள்ளே போகணும், ரோடு கிடையாது, பாலம் இல்லை, ஒரு 500 மீட்டர் தண்ணிக்குள்ளே என் கார் இறங்கி போச்சு. ஆற்றை தாண்டி பெரிய மழை பெஞ்சா போகாது, அந்த மக்கள் துண்டிக்கப்படுறாங்க, போக்குவரத்தே இல்லை. அங்கே போய் ஒரு சர்ச்சை NMSI சார்பாக, நான் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா 125 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட வேதநாயக மசரியா சாமி வேலை சிஎஸ்டைய ஃபவுண்டருடைய காலங்களில் தொடங்கப்பட்ட அந்த சர்ச்சை, அதில் அந்த மிஷனில் எனக்கு ஜஸ்டாக இருக்கிறேன். சர்ச்சு டெடிகேஷன் போயிருந்தேன். ஒர்க்ஷிப்புன்னு ஒன்றேன், அவங்க மொழி எனக்கு தெரியாது. அவங்க பீகாருக்கு நார்த் இந்தியன் ஹிந்தி, அவங்களுக்கு ஹிந்தி தெரியல, அவங்க இன்னொரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் அல்லேலியாங்கிறது ஒரே மொழி தான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உட்கார்ந்த மக்கள் எழுந்தாங்க, 2 கையும் தூக்கிட்டாங்க. நம்ம கையை தூக்கினாலும் தூக்க மாட்டோம், ஏன்னா நம்ம மெயின்லைன் சர்ச்சு. கையை தூக்கினா எங்கே போக மாட்டோம், பல்லத்துக்கு போக மாட்டோம். இப்படிலாம் நிறைய நம்ம பாரம்பரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கையை யார் தூக்குறா? நான் ஒன்றுமே இல்லைப்பா, சரணடைந்து தான் கை தூக்குறது ஆண்டவருக்கு முன்னால். நான் கை தூக்கணும்னு சொல்லலை, அல்லேலூயா சொல்லணும்னு சொல்லலை. அந்த மக்கள் பண்ணால் கூட 5 நிமிஷம் விடாமல் என்ன தெரியுமா, அந்த இடத்த கொடுத்த அம்மா சாட்சி சொல்லுது, நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம், உடை இல்லை, உணவு இல்லை, மருத்துவம் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, இந்த மிஷன் எங்களுக்கு உதவி செஞ்சது. அதனால் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவங்கள அறியாத ஒரு வெற்றியின் பாட்டு. இன்றைக்கி அந்த வெற்றியின் பாட்டு தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நாம் உண்மையாகவே மனதை திறந்து பாடுறப்போ எல்லா நிலையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். சிலுவையில் எங்களுடைய பாவங்களை பெற்று அடிமைத்தன வாழ்வு முழுமை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் பாட வந்திருக்கிறோம். பாட வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குழுவாக திருச்சபையாக வந்திருக்கிறோம். எங்களுடைய வெற்றியின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சங்கீதம் 103 எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, ஆசீர்வதிங்க. இதை நடத்துகிற யோகி சந்திரன் அவர்களையும் பொறுப்பு கொடுத்துருக்கிற லுத்திரன் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நிறுத்துங்க, ஒவ்வொருவரும் ப்ளஸ் பண்ணுங்கள். இப்படி இயேசு நினைச்சதை கேளுங்க. அன்பின் தகப்பனே, ஆமென், ஆமென்.